கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுக்குடன் வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுகந்தரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மனைவியானவள் பலவீனமான பாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேதுரு சொல்லுகிறார். அதனால கணவர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும். ஏன்னா அவங்களும் நீங்களும் தான் சேர்ந்து தான் பரலோகத்துக்கு போறீங்க. அந்த நித்திய ஜீவனை, அந்த கிருபையை நீங்க 2 பேரும் தான் பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்போ என்ன கனத்தை செய்யணும்னா, அவர்களுக்கு சில டைம்ல மரியாதை குறைச்சலாய் சில இடத்துல அவங்கள விட்டு கொடுக்க கூடாதுன்னா நம்ம விட்டு கொடுக்க கூடாது. சில பேர்கிட்ட அவங்கள தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. மனைவிகளுக்கு அந்த கனத்தை எந்த இடத்துலையும் அதே மாதிரி மனைவிகளும் கணவனை எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. கனத்துக்குரிய பாத்திரமா அவங்கள பார்க்கணும். அதே மாதிரி கணவர்களும் எங்கேயுமே அவங்கள விட்டு கொடுக்காதபடி, யாருக்கிட்டையுமே அவங்கள விட்டு கொடுக்காதபடி இருக்கும்போது தான் அவங்களுக்கு நீங்க அந்த கனத்தை செலுத்தும் போது தான் கர்த்தர் 2 பேருக்கும் நித்திய ஜீவனை சுகந்தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அதனால நீங்க அந்த விவேகத்தோடு நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை மனைவிகளுக்கு கொடுக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.